அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஸ்கிரீன் வந்துக்குதா? உங்களோட ஸ்கிரீன் வந்துக்குதா? ஆமா உஸ்தாத். ஓகே அலி. ஓகே, நல்ல விஷயம். போன கிளாஸ்ல கடைசியா பார்த்த ஒர்க்கை பார்த்துட்டு இன்றைய சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஓண்டா போவோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். وأما السائل فلا تنهر. கொஞ்சம் சவுண்ட் ஆகுதுங்க. وأما السائل فلا تنهر. குட். வ சவுண்ட் ஸ்டார்டிங் வரணுமா? வ எம் எஸ் இல வ அ வ எம் எஸ் இல. اوكي استاذ. ம். وأما السائل فلا تنهر. இல இல ஆஹா, இலன்னு வருது. இல அல்ல, இ இ. لا. وأما السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. திருப்பி போதுமா? وأما السائل فلا تنهر. ஓகே, ரெண்டாவது. وأنزلنا من و و و المقصرات. وأنزلنا إلى وأن. وأ يس، وأنزلنا. وأنزلنا من المقصرات ماء ثجاجا. سجاجة. ثجاجا. ஜிம ஜ கொஞ்சம் நீட்டி நிப்பாட்டணும். இடையில போய் சஜ்ஜாஜ அந்த நீட்டுறதும் இல்லாம ثجاجا. நீட்டியும் இல்லாம நீட்டலும் இல்லாம நிப்பாட்டுற அந்த இது போல சஜ்ஜ டோன்ல போய் நிப்பாட்டணுமா? திருப்பி போதுமா? وأنزلنا من المقصرات ماء ثجاجا. மேன் 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 அந்த ஏட சவுண்ட் வருது இல்ல. ماء மேன் சஜ்ஜாஜ. وأنزلنا من المقصرات ماء ثجاجا. மூணாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. அதுலயும் ஈ தான் வருது, ஈ தான் வருது, ஈ வருது இல்ல, ஈ. ஒருத்தர் ஓதுட்டு சார். ஆ, إيلافهم رحلة الشتاء والصيف. சரி போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. நீட்டுங்க நீட்டுங்க. நீங்க அலிஃப்ல ஆ. ஃபோக்கஸ் பண்றீங்க, நீட்டத்துல ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி அல்ல. அதாவது நீட்டுதலுக்குரிய நேரத்தை கொடுத்துட்டு தான் நீங்க இ அ உ அந்த சைடுக்கு ஃபோக்கஸ் வரணும். வேற அடுத்து தானே வந்துக்குது. முதல்ல நீட்டுறது வந்துச்சுன்னா ஓகே சார். எங்களுக்கு விளங்க செய்யறது. إيلافهم رحلة الشتاء والصيف. ஓதட்டுமா சார். ஓதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. குட். ரெண்டாவது பாபு, ரெண்டாவது. فأنزلنا من المقصرات ماء ثجاجا. அப்படியே முதலாவது போதுங்க, பல வராம. ஃபர்ஸ்ட் உள்ளதா? எஸ். وأما السائل فلا تنهر. இ இ ஈட சவுண்ட் வரல. وأما السائل فلا تنهر.
ஓகே, பிஸ்மில்லா. இது வந்து பாப்போம். إن الإنسان لفي خسر ம் திருப்பி போதுங்க. إن إن الإنسان لفي خسر லஃபீ ஹுஸ். எப்படி? லஃபீ ஹுஸ். إن الإنسان لفي خسر குட். ரெண்டாவது. إذا جاء نصر الله பிழை பிழை والفتح பிழை. நீங்க என்ன செய்றீங்க? ஜ நஸ்ருல்லாஹி அதுக்கு பின்னால் நிப்பாட்டுறீங்க, அது பிள்ளை. நிக்கக்கூடாது, அதுல நிப்பாட்டக்கூடாது இல்ல உஸ்தாத்? அங்கதான் நிப்பாட்டணும். இந்தாக்கி ஆ. إذا நீங்க மாறி நிப்பாட்டீங்க. جاء اوكي استاذ. إذا جاء نصر الله والفتح சவுண்ட் வரணும். ها؟ இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி. إذا جاء نصر الله والفتح இப்ப அவையும் நூனையும் சேர்க்கணும். ஹம்சாவையும் நூனையும் அனஸ். இதா آنس அனுஸ் அனஸ் என்று வரக்கூடாது. அனஸ் எப்படி வரணும்? அனஸ் أنس அனஸ் أنس அனஸ் என்று சேரணும். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். اوكي استاذ. إذا جاء نصر الله والفتح நீங்க அப்படி போதுன்னா அனஸ் 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 அந்த இடம் சின்ன கெப் கொண்டு வர மாதிரி வருது சவுண்ட். திருப்பி போதும். إذا جاء نصر الله إذا جاء نصر الله والفتح குட். மூணாவது. وإن لنا للآخرة والأولى ஆஹிரத அது போல. آخرة وإن لنا وإن لنا للآخرة والأولى அதுதான் பேலன்ஸ் சரண். ஆஹிரத என்று எப்படி தாவனிட்டேலும் அதான் கேட்கிறேன் உனக்கு கேள்வி. இந்த آخرة தாவனிட்டேலுமா? த அந்த முடியாது. என்கிறது ஓதல்ல வருது இல்ல, அங்கதான் பிரச்சனை. எப்படி நீங்க விளங்கிக்கிறது உண்டு, நீங்க ஓதுறது வேற ஒரு மாதிரி வருது, விளங்குதா? அது பெரிய பிரச்சனை. அப்படி வரையல, ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். اوكي استاذ. ம் وإن لنا للآخرة والأولى திருப்பி வருங்க. وإن لنا للآخرة والأولى திருப்பி திருப்பி கூடுது. ஆஹிரத த த தான் போகுது பாருங்க. وَإِنَّ لَنَا لَلْآخِرَةَ وَالْآخِرَةَ وَالْتَ 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 والآخرة والآخرة விளங்குதா எவ்வளவு நேரம் சிறிய அளவுல அந்த தேயில கொடுக்கணும் என்று சொல்லி அந்த இது اوكي ஓதலுக்கு استاذ. வரணும். ட்ரை பண்ணுங்க. وإن لنا للآخرة sorry. وإن لنا للآخرة ها آخرة ரெண்டு பிரச்சனை. ஒன்று வயின்ன, இப்ப அலிஃபை பேத்துட்டு إن لنا வஇன்ன ஸ்டார்டிங் வஇன்ன கவனமாയിരിக்கணும், அவசரப்படணும். அடுத்தது இப்ப நீங்க ஆஹிரத வல் ஊல தனியா ஓதுறது நீங்க சரி. நான் தனியா ஓத சொல்லல என்றால் உண்மையில நீங்க தேவை நீட்டித்தான் ஓதுவேன் என்ற ஒரே விடாப்பிடியில் இருப்பீங்களா இருந்தால் நான் உங்களை கட்டாயம் ஆஹிரத வல் ஊல என்று பிரிச்சு ஓத வச்சுப்பேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தனியா ஓத போக்கலாம் அந்த பிரச்சனையே இல்லை என்கிறது இப்ப நீங்க ஓத கொள்ள விளங்கி நீங்க பிராக்டிஸ்ல பழக வேண்டிய இனத்துக்கு சேர்த்து ஓதணும், ஆனா தேயிடக்கூடாது. அதுதான் பழகணும். திருப்பி ஓதணும். اوكي. وإن لنا للآخرة والأولى இப்பயும் கூடுதல் ஈடுபடுது. ஆஹிரத வல் ஊல
وإن لنا والآخرة الآخرة திருப்பி போதும் وإن لنا للآخرة والأولى குட் திருப்பி போதுங்க وإن لنا வயி للآخرة والأولى ஸ்டார்டிங் வயி என்று وإن போகுது வ இன்ன وإن وإن எப்படி وإن வயின்ன 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 அப்ப ஈ வரலையே وإن وإن வ இன்ன ரெண்டு அதுல மிக தெளிவா இருங்க வ இன்ன வ وإن இன்ன வித்தியாசம் விளங்குதா أوكي أستاذ أما ம் وإن لنا للآخرة والأولى இப்போ வருமா குட் குட் وإن لنا للآخرة وإن والأولى وإن وإن இல்ல وإن 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 لنا எப்படி وإن لنا எப்படி இல்ல இல்ல வரல வரல وإن لنا إن لنا وإن لنا وإن لنا குட் அதான் சரி இந்த ஓதல் தான் சரி وإن لنا திருப்பி போதும் குட் وإن لنا وإن போதும் لنا وإن لنا للآخرة والأولى ஓகே குட் நாலாவது إذا كنا عظاما نخرة திருப்பி போதுமா إذا كنا عظاما نخرة ராகம் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாய் ஓதி பாருங்க ராகத்தோட إذا كنا عظاما نخرة ஓகே ஐந்தாவது ثم لتسألن يومئذ عن النعيم ரெண்டு பிரச்சனை யௌம ஈதின் என்று போகுது யௌம ஈதின் தேர்ட் சவுண்ட் எப்படி வரணும் யௌம ஈதின் يومئذ أوكي பெல 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 யௌம ஈதின் அல்ல يومئذ யௌம ஈ அதான் பெல யௌம ஈ அல்ல யௌம ஈ என ஈ உச்சரிப்பு வராது يومئذ விலங்கல்ல எப்படி يومئذ யௌம ஈ يومئذ அது யாவை சிஸ்டர் நீங்க உச்சரிக்கிறீங்க யௌம ஈ யௌம ஈ ஈ ஈ ஈ ஈ நீங்க உச்சரிக்கிற நேரம் நாவினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு தெரியாம மேலுக்கு தூக்கப்படுது யௌம ஈதின் யௌம ஈதின் யௌம ஈதின் விளங்குதா சொல்றது اوكي استاذ அது போல நாவை நீங்க கீழே தான் வச்சுக்கணும் சவுண்ட ஒரு இடத்துல இருந்து ஈ தொண்டைய முன்பகுதியில இருந்து போஸ்ட் பண்ணி எடுக்கணும் நல்லா அழுத்தி எடுக்கணும் ஈ ஈ அப்பதான் ஈட சவுண்ட் வரும் يومئذ يومئذ நல்லா கேட்டுக்கோ நீங்க தொண்டையின் நடுப்பக்கத்துக்கு பெய்துட்டு அழுத்தினீங்கன்னா அது ஆயினா பெய்திடும் யௌம ஐதீன் யௌம ஐதீன் அது போல يومئذ يومئذ யௌம ஈதீன் யௌம ஈதீன் يومئذ குட் இப்ப விளங்குதா பிரச்சனை எங்க மாறணும் திருப்பி போங்க அஞ்சாவது ثم لتسألن يومئذ عن النعيم இப்பயும் வரல ஈ சவுண்ட் வரல ஈ தான் வருது யௌம ஈதீன் தான் வருது உங்களோட சவுண்ட் ஓதல்ல இப்ப இல்லாட்டி இப்ப சரி இப்ப ரெண்டு மாதிரி மோதி காட்டணும் இப்ப நான் மோதி காட்டுறேன் பாரு ரெண்டு மாதிரியும் யௌம ஈதீன் யௌம ஈதீன் வித்தியாசம் விளங்குதா ஆமா உஸ்தாத் ரெண்டு மாதிரி மோதி காட்டுங்க மூணாவது முறை போகக்கூடாது யௌம ஈதின் நான் முதலாவது ஓதுறேன் யௌம ஈதின் யாவ வச்சு ஓதுறேன் ரெண்டாவது முறை ஓதுறேன் யௌம ஈதின் அலிஃப வச்சு ஓதுறேன் ரெண்டு மாதிரி ஓதி உச்சரிச்சு காட்டுவோம் ثم لتسألن يومئذ عن النعيم யா வச்சு ஓதணும் உஸ்தாத் ஓகே குட் நல்லா அலிஃப் வச்சு ஓதணும் ثم لتسألن يومئذ عن النعيم
இப்ப நல்லா இப்ப இதை வச்சு எங்களோட ஓதலை கொஞ்சம் என்ன சொல்லணும், சமைச்சு எடுக்கணும், செஞ்சு எடுக்கணும். வேண்டால் அந்த இதுல உங்களோட டோன் ஓதல் உடையுது. அதே மாதிரி லத்துஸ் ஏலுன்ன, அதுவும் ஏதான். லத்துஸ் ஆலுன்ன, ஆளுக்கு போக கூடாது. அ, ஆ. லத்துஸ் ஏலுன்ன உம், லத்துஸ் ஏலுன்ன. ஓகே உஸ்தாத். ثم لتسألن يومئذ عن النعيم. திருப்பி ஆ? என்ன யௌம ஆயிலின், திருப்பி ஆயினுக்கு பேத்திட்டு, ஆயினுக்கு பேத்திட்டு யாவும் இல்ல அழிவும் இல்ல, ஆயினுக்கு புதிய எழுது போகுது. கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணுமா? அதாவது இதுதான் சரியான உச்சரிப்புன்னு அந்த இடத்த புடிச்சுக்கொள்ளணும். இந்த சொல் ஓகே நல்லா உஸ்தாத். கேட்டுக்கொள்ளுங்க. யௌம ஈதின் என்ற சொல் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல மாறி 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 வரும். அப்போ ஒரு ஒரு ம், வசனம், இப்ப 5வது வசனம் என்ற இந்த வசனத்துல யௌம இதுன்னு நீங்க படிக்கிறது, அது உங்கள்ட்ட அப்படியே ம். மாற்றம் வந்து குர்ஆன்ல எந்த இடத்துல யௌம இதுன்னு எடுத்தாலும் இந்த உச்சரிப்புக்கு நாங்க போற அளவு வந்துடும். அதான் முக்கியம். அதுக்கு நாங்க ட்ரை பண்ணணும். ஓகே சரி, ஓகே. உஸ்தாத். இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்தப்படாது. அதனால உங்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வகுப்பு நடைபெறும். சரியா? பயப்படுதா? நாளைக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஹோம்ஒர்க் அது அனுப்புறேன். இருந்ததுக்கு பரவாயில்லையா உஸ்தாத்? நாங்கள சிஸ்டர் உஸ்தாத், எப்படி? முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்லையா? ஓ, நிறைய அதை நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். அதை நீங்க தான் ஒரு ஃபீட்பேக் கொண்டு எங்களுக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது கிளாஸ் ஜாயின் ஆகுது. அதான் நான் உங்கள்கிட்ட இன்ஷா அல்லாஹ் கேட்கறதுக்கு இந்த நீங்களே முந்தி கொண்டீங்க. கிளாஸ்ல ஜாயின் ஆகி 1 மந்த் ஆகுது. படித்த விஷயங்கள், ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள், புதிதாக உங்களோட நாலேஜுக்குள்ள வந்த விஷயங்கள், புதிதாக உங்களோட உச்சரிப்புக்குள்ள மாற்றம் அடைந்த விஷயங்கள், இதுல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க தான் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கை சொல்ல வேண்டி வரும். எப்படின்னு சொல்லி. சரியா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்ஷா சாட்டிஸ்ஃபை. ஏன்னால் நீங்க எதுவுமே தெரியாம இருக்கிறீங்க. பெரிய ஒரு ஒரு விஷயத்துல தெரியாம, நிறைய விஷயம் தெரியாம இருக்கிறீங்க. அதாவது பேசிக்கலி சில விஷயங்கள் எல்லாரும் படிச்சு தருவாங்க. அதை நீங்க யூடியூப்ல போய் தட்டினாலும் அல்லது இன்னொரு கிதாப் எடுத்தாலும் புக் எடுத்தாலும் அந்த சட்டம் இந்த சட்டம் என்று எல்லாம் இருக்கும். ஆனா நுணுக்கமான இடங்களுக்குள்ள வந்து நாங்க எப்படி ஓதுறோம், எங்களோட வாய்க்குள்ள அந்த ஓதல் என்ன ஸ்டைல்ல ஈக்குது, என்ன டிசைன்ல வந்து ஈக்குதுங்கிறதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அது அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்க பிடிச்சு கொண்டு இன்ஷா வாரீங்க. கட்டாயம். அதாவது எதெல்லாம் உங்களுக்கு நொலேஜாக நீங்க பெற்றுக்கொள்கின்றீர்களோ, அதாவது இப்படித்தான் வரும் என்று நான் தெரிஞ்சு கொள்றேமே, அது எங்களுக்கு ஒரு அறிவு. என்ன ஒரு விஷயம் நான் படிச்சு கொள்றோம், அதை உங்களோட ரியல் லைஃப்ல உண்மையான உங்களோட அந்த லைஃப் ப்ராக்டிஸுக்குள்ள அதை எடுக்கணும். அதான் இங்க இருக்கிற அடுத்த முக்கியமான விஷயம். அதுக்கு கொஞ்சம் உஸ்தாத். டைம் எடுக்கும். இன்ஷா அதை இப்படிதானே ஒரு 15 ஆமா. 20 வருஷமா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணத ஒரு 15 20 நாள்ல மாத்த இயலுமான்னு கேட்டால் பெரிய ஒரு கஷ்டம் உண்டு. முடியும். ஏன்னா ஆனா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி இதுக்கு மேல நாங்க பிள்ளையாக்கலதே அந்த இடத்துக்குள்ள நாங்க மாறணும். அடுத்த முக்கியமான விஷயம் தான், இப்போ நீங்க 1 மந்தாக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி, அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொண்டு இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ண முன்னுக்கு, கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு பின்னால நீங்க படிக்கிற ஸ்டைலை வச்சுக்கொண்டு அதுக்கு ஏற்ற வகையில இப்போ ஒரு வடிவம், எங்களை பத்தி ஒரு வடிவம் கொண்டு உங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் உங்களை போல இன்னும் ஒருத்தர அகாடமில ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஆர்வத்தோட விருப்பத்தோட யாராசிரியர் இருந்தால் உங்களோட உஸ்தாத் சிபாரிசு. என் சிஸ்டர் ஒருத்தங்க நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் துவா இன்ஷா அல்லாஹ். செய்யுங்க. அல்ல அவங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். இவங்க கிளாஸ் இப்படித்தான் ஓகே. என்றால் இப்படித்தானே அவங்க வந்து ஏமாறப்படாதே. உங்க கிளாஸ் இப்படித்தான், இல்ல அவங்க உஸ்தாத், இப்படி. அவங்களும் இது மாதிரி நிறைய கிளாஸஸ் பார்த்திருக்காங்க. உங்க கிளாஸஸ் நிறைய பார்த்திருக்காங்க. அப்படியா? பார்த்துதான் சரி. வில்லிங்கா இருக்காங்க. ஆமா. ஹைர், ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும் என்றால், இன்றைய இதுல வந்து போன கிளாஸை விட இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு அப்டேட்டான விஷயம், குறிப்பாக யௌம ஈதின் என்ற மாதிரி சொற்கள் குர்ஆன்ல வார இடத்துல செல்ஃபா நீங்க பழகுங்கோ. ம். இந்த ஒர்க்கை ஓகே கேட்டுட்டு உஸ்தாத். இதுல நீங்க அந்த நீட்ரிங்க ம். தேவையில்லாத இடங்கள் ஈடுபடுது. அதை கொஞ்சம் ம். அதுல வந்து உங்களுக்கு தர ஐடியா என்னென்றால், நீங்க வந்து உங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே உங்களுடைய உஸ்தாத். ஸ்பீட் உங்களோட கண்ட்ரோல் இல்லை. அதனாலதான் ஈடுபடுது. திருப்பி திருப்பி நானும் சொல்லித்தர ரெக்கார்டை போய் கேட்டு பாருங்க, விளங்கும் உங்களுக்கு. நானும் சொல்லித்தர நீங்களும் என்ன செய்றீங்க, திருப்பி திருப்பி நீட்டுறீங்க. அதாவது நீங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் நான் கேட்க மாட்டோம் என்று சொல்றது மாதிரி தான் உங்களுக்கு விளங்கும். நீங்க போய் கேட்டு பார்த்தா அப்படித்தான் விளங்கும். என்னடாப்பா உஸ்தாத் இப்படி சொல்லி தர்றாரு, நான் இவ்வளவு சொல்லி தந்து நான் இப்படித்தானே ஓதுறேன்னு விளங்கும். உண்மையில எங்கட வாய் எங்கட கொண்ட்ரோல்ல இல்லை இந்த இடத்துல.
வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அதை கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி அதை கண்ட்ரோல் வச்சுக்குவோம், உங்களோட கண்ட்ரோல்ல. ஓகே உஸ்தாத். சரியா? அப்ப அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை வராது இன்ஷா அல்லாஹ். நல்லா ரெக்கார்ட் நல்லா கவனமா கேட்டு இந்த வசனங்களை அழகா பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு வாங்க. அலைப்பாடுத்துக்கலாம் அனுப்ப வேணாம். இன்ஷா அல்லாஹ். என்ன உஸ்தாத்? அனுப்ப தேவையில்லை, ரெடி ஆகி கொண்டு வாங்கண்டேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும்.